என் தங்கப்பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற வேண்டியது உன் அம்மாவின் பொறுப்பு. அதனால் இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒரு நல்ல விஷயம் கிடைத்தே தீரும். அம்மா தேடி வந்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க நினைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களும் இத்தனை நாளும் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுத்ததோ தெரியாது. ஆனால் இனிமேல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நீ விரும்பிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். என் குழந்தையே, இன்று இந்த விடியலில் உன் தாயானவள் என் வாக்கினை முழுமையாக கேள். உன் கைகளில் கிடைக்கப் போவது என்ன என்பதனை அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, பல எதிர்பார்ப்புகளோடும் பல கனவுகளோடும் இந்த விடியல் உனக்கு விடிந்திருக்கின்றது. நீ நினைத்த விஷயங்களை அடைய வேண்டும் என்று எண்ணுவதை விட நமக்கு எந்த வகையிலும் மன கஷ்டங்களை நாம் விரும்பிய விஷயங்களினால் கொடுத்துவிடக்கூடாது என்பதைத்தான் என் பிள்ளை சிந்திக்கின்றாய். நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு மனதில் ஏற்படுகின்ற அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். உன்னுடைய இத்தனை குழப்பங்களும் தீர்ந்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை முழுமையாக தேடி வரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் எல்லாம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடிப்பொழுதிலும் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொழுது நீ நினைத்திட்ட அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து உன் கைகளுக்குள் வந்து தேர்கின்ற தருணத்தில் அம்மாவினுடைய அன்பினை நீ நிச்சயமாக உணர்கிறாயல்லவா? ஏதோ ஒன்று நமக்கும் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா? அது போதும் உன் தாயானவள் எனக்கு. உன்னை நான் கரை சேர்த்து விடுவேன். எதை பெறுகிறாயோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள். உன்னால் முடியும் என்கின்ற உணர்வை நீ பெற்றுக்கொள். எத்தனை துன்பங்கள் வந்திட்டாலும் எத்தனை சோதனைகள் வந்திட்டாலும் அதிலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். இனிமேல் எல்லாமும் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக கொடுக்க போகின்ற நேரம் வந்துவிட்டது. எதையுமே நாம் அத்தனை சுலபமாக எதிர்பார்த்து விட முடியாது இந்த வாழ்க்கையில். ஏனென்றால் நாம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தால் அதுதான் நமக்கு நடக்காது என்ற எண்ணம் உனக்குள் வேரூன்றி நிற்கிறதல்லவா? நாம் ஆசைப்படுவது எதுவும் நமக்கு கிடைத்து விடுவதில்லை. நாம் ஆசைப்படாத விஷயங்கள்தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி என் குழந்தை, நீ மனதளவில் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறாய். என்ன நடந்தாலும் நாம் இதனை சரியென்று எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்று நீ நினைத்து விட்டாயல்லவா? ஆனால் இந்த சூழ்நிலை உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டது. ஆனால் இது உனக்கு நிலையானது அல்ல. இது உனக்கு நிரந்தரமானதும் அல்ல. இந்த நிலை மாறும் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும். இனிமேல் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர நான் முன்னே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த விடியலில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நிச்சயமாக பெறப்போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
எந்த சூழ்நிலையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அதையெல்லாம் தாண்டி நீ ஒரு மிக முக்கியமான நல்லதை இந்த வாழ்க்கையில் அடைந்தும் இருக்கின்றாய். எதிர்பாராத ஒரு வெற்றியையும் நீ பெற்றிருக்கின்றாய். ஆனால் அதை உணர்கின்ற மனதில் நீ இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாமுமே நமக்கு நடக்காது, நமக்கு கிடைக்காது என்று நீ எண்ணிக்கொண்டிருந்ததனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு சரியானபடி எந்த ஒரு மாற்றங்களையும் கொடுத்து விடவில்லை. உனக்கு சரியானபடி எந்த ஒரு திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை கொடுத்து விடவில்லை என்பதுதான் உண்மை. இனிமேல் உன்னை தேடி நான் வந்து உன் முன்னால் கொடுக்கின்ற இந்த வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் நீ எதையும் பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் நீ நிறைவான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எல்லா தருணங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்து விடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்ல விடியல் அற்புதமான வாழ்க்கையை உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது. என் பிள்ளையே, உன்னை தூற்றியவர்களும் இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னவர்களும் அங்கு அந்த இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ கடந்து சென்ற பிறகு உன் பின்னால் வந்தவரை பார்த்து இதே வார்த்தையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீயும் முன்னேறி கொண்டிருக்கின்றாய், உன் பின்னால் வந்தவரும் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் அந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் யார் நம்மை பார்த்து என்ன சொன்னாலும், நாம் யார் எந்த விஷயத்தை சொல்வதை நாம் கவனித்தாலும் சரி, இதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாதே. அவர்களின் எண்ணம் இதுதான், அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட தருணங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை சொல்லிக் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. அத்தனையும் உனக்கு நிறைவேற வேண்டும். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரின்பத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே. அதை நான் சரியாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக துடித்ததும் இல்லை. நீதான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் என்னை இல்லவே இல்லை என்று சொல்லிவிடுகின்றாய். அம்மா, நீ இருந்தால் என்னை இப்படி வைத்திருப்பாயா? நீ உண்மையில் இருந்திருந்தால் எனக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்காமல் இருப்பாயா என்று சொல்லி என் குழந்தை, நிச்சயமாக நீ என் மீதுதான் கோபப்படுவாய். ஆனால் அப்பொழுதும் கூட அம்மா உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ எதற்காக கஷ்டப்பட்டாயோ அந்த விஷயத்தை நினைத்து நான் உனக்கு நல்லதைத்தான் செய்ய நினைப்பேனே தவிர ஒரு பொழுதும் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல அம்மா கொடுக்காமல் இருப்பதற்கான காரணத்தையும் நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். இப்படியே இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. இப்படியே இந்த நிலையை நீ விட்டுவிடக்கூடாது. இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திட்டால், உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட்டால், எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் உனக்கு நடக்கும்.
என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகவில்லை என்றவுடன் உன் மனது உடைந்து விடக்கூடாது. ஒன்று, எதையும் எதிர்பார்க்காமல் இந்த நாளை தொடங்கு. அதையும் மீறி நான் எதிர்பார்ப்பேன் என்று நீ சொல்வாயானால், கிடைக்காமல் போகும் பொழுது அதற்காக மனம் வருந்த மாட்டேன் என்கின்ற உறுதியோடு அதை நீ நினைத்து விட்டால் போதும். என் குழந்தையே, எல்லாமும் ஒவ்வொரு விதமான பாடங்களை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி கொடுக்கிறது. நீயாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. எப்பொழுது அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போல இருக்க வேண்டும், இவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்க தொடங்கியது என்பதுதான் உண்மை. உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை இந்த வாழ்க்கை கொடுத்தது என்பதுதான் உண்மை. எதிர்பாராத ஒவ்வொரு திருப்பங்களும் உன்னை தேடி வந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய திருப்பத்தை தந்துவிட்டது. என் பிள்ளையே, தேவையில்லாத மன உளைச்சலுக்கு நீ ஆளானாய். இதை நம்மால் பெற முடியவில்லையே, நமக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பி தவித்தாயே தவிர, ஒருபொழுதும் அவர்களின் வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீ உணரவில்லை. எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து ஏங்கக்கூடாது. ஏக்கம் கொள்கின்றவர்கள் அந்த இடத்திலேயேதான் நின்று கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தால் என்ன, நாம் நம் வெற்றியை நோக்குவோம் என்று சொல்லி யாரெல்லாம் அடுத்த அடியை எடுத்து வைக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவதற்குரிய தகுதியினை உடையவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நீ அதனை எளிமையாக எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அது யதார்த்தத்தின் விளைவாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் எல்லாம் சில பிரிவுகள் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் எப்படி பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறதோ அதுபோலத்தான் இறப்பு என்ற ஒன்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லோரும் இங்கே இப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. அவர்களுக்கான நேரம் வரும் பொழுது இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும். இது வாழ்க்கையின் யதார்த்தம். யாருக்கும் எதிலும் எந்த தளர்வும் கிடையாது. இன்று உனக்கு என்றால் நாளை இன்னொருவனுக்கு. அதுதான் இதனுடைய நியதியாகும். அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்திட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். இவையெல்லாம் எதற்காக உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். அதனால் யாரை பார்த்தும் ஏக்கம் கொள்ளாதே. இதை மட்டும் நீ எப்பொழுதும் சரியான புரிதலில் எடுத்துச் செல்வாயானால் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அந்த நிம்மதி உனக்கு கிடைத்துவிடும். இன்று உன் தாயானவள் உன் கைகளில் கொடுக்க நினைப்பது அந்த நிம்மதியைத்தான். இதைத்தான் பல காலமாக என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அம்மா, எதை கொடுக்கிறாயோ இல்லையோ இந்த நிம்மதியை மட்டும் எனக்கு கொடு என்று என் பிள்ளை கேட்கின்றதல்லவா? அந்த நிம்மதி நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கு கிடைத்துவிடும். தேவையில்லாத எண்ணங்களும் குழப்பங்களும் தான் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலை உனக்கு சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், எதையெல்லாம் நம்மிடத்திலிருந்து எடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இனி எப்பேற்பட்ட இன்னல்களும் உனக்கு சோதனைகளை கொடுக்காது. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன்னை நெருக்காது. இதனை உணர்ந்த பிறகு இனி உனக்கு எந்த நேரத்திலும் நிச்சயமான மகிழ்ச்சி காத்திருப்பது உண்மையல்லவா? எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அல்லவா? இப்படி ஒவ்வொரு நொடியையும் உனக்கான நொடியாக மாற்றிட
நீ உன்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிரு. உன் தாயானவள் இந்த விடியலை உனதாக்கி கொடுக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.